அதனால ஒரு 2 வாட்டி பண்ணுவோம். அதுல மாட்டின்ட்டோம்னா, யோசிச்சு அடுத்த வாட்டிலருந்து பண்ணக்கூடாது. அந்த செயல்களை நாம் செய்யக்கூடாது. மணியினால வருது. மணியினால வர துன்பத்துக்கு தான் நான் சொல்றேன். மணியினால வர துன்பத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, நம்ப தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது, சேமிப்பு இருக்கணும். நல்ல மற்றவர்களை பணத்தில் ஏமாற்றக்கூடாது. மெயினா மணினால வர துன்பம்னா, மற்றவர்களை நாம் பணத்தில் ஏமாற்றக்கூடாது. நாமளும் தேவையில்லாம ஆன்லைன்ல அத இத வாங்கி ஏமாறக்கூடாது. அ தேவையில்லாம அடுத்தவர்களோட பேசி அந்த லிங்க டச் பண்ணி எவ்வளவு பேர் பணத்த அதுவும் அவங்க வந்து ஓல்ட் ஏஜ் பீப்பிள தான் குறி வைக்கிறாங்க. ம். அது மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ப சின்னவங்க யூத் வந்து வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு சொல்லிரணும். இந்த மாதிரி ஃபோன ஹேண்டில் பண்ணும்போது, இந்த மாதிரி கால் வந்ததுன்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கோடா! பையன மாதிரியே குரல குடுத்து பேசுவானுங்க. அ அ பேசி இப்ப ஏஐல வந்து குரல் மாத்தி பேசுறதெல்லாம் அதுதான். அத வந்து எப்படி வச்சுக்கிட்டான், புதுசு புதுசா நூதனமா திருடுற இதுல, அத வச்சு பெரியவங்கள ஏமாத்தி பணம் பறிக்கிற அளவு வச்சுட்டாங்க. ஸோ பணத்தினால வர ஒரீஸ நம்ப கையில தான் இருக்கு குறைக்கிறதுக்கு. அது ஆண்டவன் கையில கிடையாது. பணத்தினால வர ஒரீசு துன்பம் நம்ப கையில தான் இருக்கு.